உங்கள் வாழ்க்கையில் நன்மையினால நீங்கள் அலங்கரிக்கப்படணுமா? இன்றைக்கு தேவ சமூகத்தில் அமர்ந்து அவர் சொல்லுகிறதை வாஞ்சையோடு கேட்க ஆரம்பியுங்கள். அந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ண ஆரம்பியுங்கள். வசனத்தில் நீங்கள் வேரூன்றி இருங்கள். உங்களுடைய தனி ஜெபத்தில் அதிகமாக தேவனோடு உறவாட ஆரம்பியுங்கள். அவர் உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. அடுத்து வசனம் எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத அறிந்து கொண்டு நல்ல ஆவிக்குரிய சபைகளை தேர்ந்து கொள்ளுங்கள். அதில் போய் இணைந்து, நான் ஒவ்வொரு வாரத்தில் ஒரு நாளோ 2 நாளோ போய் இணைந்து கூடி நல்ல ஆவியில் நிரம்புகிற ஒரு அனுபவம். எனக்கென்று தேவன் கொடுக்கிற மன்னா, இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் நிரம்பிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா நல்லா புரிந்து கொள்ளுங்கள். சீர்கேடுகள் உங்களை அணுக முடியாது. உலகத்தின் தப்பிதங்களுக்கு நீங்கள் தப்ப முடியும். இப்போ என்ன செய்யணும்? நம்முடைய நட்பு வட்டாரங்கள் எப்படி இருக்கணும்? இந்த தேவனுடைய வார்த்தையோடு இருக்கிறவர்களோடு தான் இருக்கணும். ஆவிக்குரிய வட்டாரமாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அனுபவத்தில் தான் நாம் வளர விரும்புகிறார். அப்போ இதற்கு தனி ஜெபம், தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து தனி ஜெபத்தில் மணிக்கணக்கில் அமர்ந்து தேவ வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்க அவரால் உள்ளான மனிதன் பலப்படுறான். அடுத்து நீங்கள் நல்ல ஆவிக்குரிய ஐக்கியத்தில் சபைகளில் இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கிற அனுபவம், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வார்த்தைகளை தியானிக்கிற அனுபவம், அதுக்கப்புறம் உங்களுடைய நண்பர்கள் வட்டாரங்கள், நீங்கள் சந்திக்கிறவர்கள் மூலமாக பேசக்கூடிய ஒவ்வொரு காரியமும் இந்த வசனத்திலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டே இருந்தீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையில் அன்பானவர்களே, எந்த காரியமும் உலகத்திலிருந்து வரக்கூடிய பொல்லாங்கன் எய்யக்கூடிய எத்தனை காரியங்களாக இருந்தாலும் அத்தனை காரியத்திற்கும் இந்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டு உங்களை தப்புவித்து உங்களை காக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறவராக உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவார். இந்த மரியாளை குறித்து நம்ம பார்க்கிறோமே, மரியாள் ஆண்டவருடைய பாதத்தை அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டு பலன் அடைந்ததுனால ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்து முதலிலே அந்த மரியாளுக்குத்தான் தன்னை வெளிப்படுத்தினார். அன்பானவர்களே, அப்ப பாருங்க, இன்னைக்கு வெளிப்படுத்துகிறவராக அவர் இருக்கிறார். நீங்க இன்னைக்கு இந்த அனுபவத்துக்குள்ள பயணிக்கிறீங்க அப்படின்னா, விண்ணையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி நீங்கள் நடக்க வேண்டிய பாதையை உங்களுக்கு காண்பித்து அதன் பாதையிலே உங்களை நடத்துவார். உங்களை என்ன நோக்கத்திற்காக இந்த பூமியில வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை உங்களுக்கு தெரிய